பல விஷயங்கள் மீடியாவில் வந்தாலும் பல விஷயங்கள் மீடியாவில் வராத விஷயங்கள் இருக்கு. இது அரசாங்கம் தரப்புல தெரியும், கவர்னருக்கு ஒரு வேலை தெரிஞ்சிருக்கலாம், ஏன்னா ஹோம் மினிஸ்ட்ரிக்கு தெரிஞ்சிருக்கலாம். அது அடிப்படையில் சில நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டா உடனே இது தலையீடு. அங்கே சைனாக்காரன் பேஸ் போட்டிருக்கான். இதெல்லாம் நம்ம இதை பற்றியெல்லாம் நம்ம கவலைப்பட மாட்டோம், ஏன்னா நமக்கு தெரியாது, நம்ம பேப்பரே படிக்கிறது கிடையாது. ஆனால் மாறாக இந்த மாதிரி பாலிடிக்ஸ் தான் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்த பெரிய போர் இப்போ நார்த் ஈஸ்ட் ஹிமாலயாவில் எப்படி ஒரு பேட்டில் ஃப்ரண்ட் இருக்கோ, அடுத்தது தமிழ்நாட்டில் ஒரு பேட்டில் ஃப்ரண்ட் உருவாகலாம். அது வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா சைனா அந்த அளவுக்கு இலங்கையில் வணக்கம் நேயர்களே, நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் பகவான் சிங் சார். வணக்கம் சார். வணக்கம். இப்போ நம்மளுடைய தலைமை செயலாளர் இறை அன்பு அவர்கள் ஒரு அதிகாரிக்கு எழுதிய அந்த கடிதம் காலை அது ஒரு பெரிய விவாதமா கிளம்பி இருக்கு. அதுக்கு காங்கிரஸ் ரியாக்ட் பண்ணிருக்காங்க. அதாவது ஆளுநர் துறை ரீதியான சில விஷயங்கள் தொடர்பாக தகவல் கேட்டார். அதுக்காக நீங்க பிபிடி பிரசன்டேஷனோட ரெடியா இருக்குன்னு சொல்லிட்டு அதிகாரிகளுக்கு அவர் எழுதிய கடிதம் அப்படிங்கிறது வெளியா இருக்கு. முதற்கட்டமா இதோடைய பின்னணி என்னவா இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். அதாவது இது வரைக்கும் நடக்காத விஷயம். இது வரைக்கும் கவர்னர்னா இந்த மாதிரி நேரடியாக டீட்டெயில்ஸ் கேட்கல. அதாவது இது ஒரு அரசியல் இதுக்காக இப்போ காங்கிரஸோடைய ஆக்ஷேபனை அப்ஜெக்ஷன் பார்த்தீங்கன்னா, அது ஒரு கவர்னருடைய இன்டர்ஃபியரன்ஸு. இது என்னன்னா சென்டர் இன்டர்ஃபியர் பண்ணுது த்ரூ த கவர்னர். இது என்னன்னா அது ஒரு திஸ் இஸ் த்ரெட் டு த ஸ்டேட் அட்டானமி, இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. கான்ஸ்டியூஷனல் அகெயின்ஸ்ட் கான்ஸ்டியூஷன் சொல்கிறாங்க. இது வரைக்கும் ஒரு கவர்னர் இது வரைக்கும் எந்த கவர்னரும் கேட்கலன்றதுனால இந்த கவர்னர் கேட்கக்கூடாதுன்றது ஒன்றும் கிடையாது. அவர் இன்னும் தவறா கேட்டாருன்றது நான் நினைக்க மாட்டேன். இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த ஸ்டேட் அவர் ஒரு சும்மா ரப்பர் ஸ்டாம்ப் கவர்னரா இல்லாம இன் தி அட்மினிஸ்ட்ரேஷன் இன் ப்ராப்பர் டெசிஷன் மேக்கிங் நானும் அவர் ஹீஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர். நான் ஒரு அட்வைஸ் கொடுக்கறதுக்கு என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு கேட்டுக்கலாம் இல்லையா? ஏன்னா அவர் கவர்னர்னா சும்மா இங்க ராஜ்பவன்ல ஒரு சொகுசான ஒரு வாழ்க்கையை அனுபவிச்சுட்டு போகணுமன்றது இது வரைக்கும் நடந்துட்டு இருந்துச்சு. பல கவர்னர்ஸ் அது செஞ்சிருக்காங்க. இது அது மட்டும் இல்லை, இது தேவைப்படாத ஒரு இன்கன்வீனியன்ட் பாலிட்டிஷியன்ஸ் ரூலிங் பார்ட்டியில இங்க ராஜ்பவன்ல கொண்டு போய் டம்ப் பண்ணப்படுவார் அப்படின்றதும் ஒரு பரவலாக நடந்துட்டு இருந்தது. முக்கியமாக காங்கிரஸ் காலத்துல நடந்தது. இது எல்லாரும் நான் பார்த்துருக்கோம். ஒரு வித்தியாசமா அந்த கவர்னர் செயல்படுறாரு அப்படின்னா அது ஒரு நல்லபடியா ஒரு விஷயம் நடந்தா அது ஒரு ஆரோக்கியகரமான விஷயம் தானே. இதுல இன்டர்ஃபியரன்ஸ் என்ன இருக்கு எனக்கு தெரியல. மாறாக இப்ப காங்கிரஸ் தவிர வேற யாரும் அப்ஜெக்ட் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. அப்ஜெக்ட் பண்ணா டிஎம்கே அப்ஜெக்ட் பண்ணியிருக்கணும், ரூலிங் பார்ட்டி கேள்வி கேட்டிருக்கணும். நான் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்கலாம். மம்தா பானர்ஜி என்ன ஒரு வேளை சொல்லியிருப்பா. இங்க முதலமைச்சர் அந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கல. மாறாக என்கிட்ட இப்போ மடியில கனம் இருந்தா தானே இங்க பிரச்சனை. இஃப் எவ்ரிதிங் இஸ் கோயிங் வெல், இப்போ நாங்க அது சீனியர் ஜேர்னலிஸ்ட் ஒரு 40 வருஷம் நான் இந்த மீடியாவில் இருக்கேன் as a ரிப்போர்ட்டர். இந்த கவர்மெண்ட் ரியலி ரொம்ப ஒரு டிரான்ஸ்பரண்டாலாம் நல்லபடியா நடக்குது அப்படின்னு ஈவன் இது வரைக்கும் டிஎம்கேனாலே பிடிக்காது அப்படின்னு நினைக்கிறவங்க கூட பேசுறாங்க. அப்படி இருக்கும்போது when I'm doing everything good, perfect, நான் காமிக்கிறதுல, நான் என்னோட ஃபைல் காமிக்கிறதுல, என்னோட ஸ்கீம் காமிக்கிறதுல என்ன எனக்கு பயம் அப்படின்றது ஒரு 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 கருத்து அவர் மனதில் இருக்கலாம். அவர் முடிவு அதுபடியா அவர் முடிவெடுத்திருக்கலாம். இது ஒரு நல்ல ஒரு முன்னுதாரணம் தானே. இதுக்கு முன்னாடியே ஸ்டாலின் என்னன்னா, மிஸ்டர் ஸ்டாலின் முதலமைச்சர் என்னன்னா, அவர் எதிர்கட்சி தலைவரில் இருக்கும் போதே ஒரு ஆரோக்கியமான அரசியலை நம்ம பார்த்துருக்கோம். முதலமைச்சர் ஆன பிறகு எதிர்கட்சிகளோட எப்படி ஒரு உடன்பாடு, ஒரு கர்டிசி எக்ஸ்டெண்ட் பண்றது, எதிர்கட்சி தலைவர்
எப்படி ட்ரீட் பண்ணலாம், அது எல்லாமே ஒரு புது பாலிடிக்ஸ் நம்ம பார்க்குறோம். ஒரு ஆரோக்கியமான பாலிடிக்ஸ் பார்க்குறோம். இது தொடர்ந்து அது மாதிரி இப்படி நினைக்கிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. இப்போ சீஃப் செக்ரட்டரி எல்லா செக்ரட்டரியும் சொல்றாரு, நம்ம டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸு, வெல்ஃபேர் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் கவர்னர் கேட்குறாரு, அவங்களுக்கு ஒரு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. அதில் என்ன தப்பு? வேற ஏதாவது மாநிலத்தில் வேற யாராச்சும் கேட்குறாங்களா? இல்லை வேற நாடுலேருந்து ஏதாவது ஒரு உளவுத்தர ஏதாவது இது கை நாடி வந்துடுறது தேடி வந்திருக்காங்க? கிடையாது. நம்ம ஸ்டேட்டுக்கு அனுப்பப்பட்ட ஒரு கவர்னர், அதுலேயும் இவர் ஃபார்மர் இன்டெலிஜென்ஸ் வெரி சீனியர் ஆஃபீஸராக இருந்திருக்காரு. இப்போ சில ப்ராப்ளம்ஸ் நம்ம ஸ்டேட்டுக்கு இருக்குன்னு பல பேருக்கு தெரியாது. பர்டிகுலர்லி எக்ஸ்ட்ரீமிசம் த்ரெட்டு பெரிய அளவில் இருக்குது அப்படின்றது ஒரு கருத்து. இது நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் முன்னாடி இன்ஃபேக்ட் கவர்னர் வந்த கொஞ்சம் சில நாட்கள்லேயே அவர் டிஜிபியை கூப்பிட்டு பேசியிருக்காரு. அதுக்கு அடுத்தது டிஜிபி என்னென்னா எல்லாருக்கும் ஒரு எஸ்பிஸ்க்கெல்லாம் ஒரு ஆர்டர் போட்டிருக்காரு, கட்டளை விட்டுருக்காரு. எங்கெங்கே இந்த பட்டா கத்தியும் பிச்சுவாவும் அருவாளும் பண்ணுறாங்களோ அதெல்லாம் மூடணும் அப்படின்னு சொல்லி அது ஆக்ட் வெரி ஸ்ட்ரிக்ட்லின்னு சொல்லியிருக்காரு. அது தொடர்ந்து சில பேர் அரெஸ்ட் ஆயிருக்காங்க. பல விஷயங்கள் மீடியாவில் வந்தாலும் மன்னிக்கணும், சில விஷயங்கள் மீடியாவில் வந்தாலும் பல விஷயங்கள் மீடியாவில் வராத விஷயங்கள் இருக்கு. இது அரசாங்கம் தரப்பில் தெரியும், கவர்னருக்கு ஒரு வேலை தெரிஞ்சிருக்கலாம், ஏன்னா ஹோம் மினிஸ்ட்ரிக்கு தெரிஞ்சிருக்கலாம். அது அடிப்படையில் சில நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டால் உடனே இது தலையீடு, இது அகேன்ஸ்ட் தி கான்ஸ்டியூஷன், அகேன்ஸ்ட் தி தமிழ்நாடு பீப்புள் என்ற மாதிரி ஒரு குரல் கொடுத்தா அது எந்த அளவுக்கு ஒரு நாட்டுக்கு நல்லதுன்னு எனக்கு தெரியல. இதை கிரிட்டிசைஸ் பண்றவங்க ரெண்டு விஷயம் சொல்றாங்க. ஒண்ணு வந்து அவர் வந்து கான்ஸ்டிடியூஷன் ஹெட் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை அப்படிங்கிறதாலும், அவர் ஏதாவது ஒரு தகவல் கேட்கணும்னா அது வந்து த்ரூ தி மினிஸ்டர் டு த கேபினெட் அப்படிங்கிற மாதிரி கேட்கணும். டைரக்டா அதிகாரிகள்ல வந்து அவங்க கேட்கறது அப்படிங்கிறது நிர்வாகத்துல தலையிடுறதாகும் அப்படின்னு ஒரு விமர்சனம். இரண்டாவது விமர்சனம், ஆளுநர் வந்து ஆழம் பார்க்கிறாரு, தனக்கு தோதான அதிகாரியை சூஸ் பண்ணதா இந்த மாதிரி ஒரு பிரசன்டேஷனையே அவர் கேட்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு விமர்சனம் முன்வைக்கிறாங்க. இது கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிராக இருக்கு, இல்ல he is overstepping the constitution அப்படின்னா அது அரசாங்கத்துக்கும் முதலமைச்சருக்கும் ஆளுங்கட்சிக்கும் தான் அது வலிச்சிருக்கணும். அவங்க தான் முதல்ல குரல் கொடுத்துருக்கணும். அவங்க ஒன்றும் சொல்லலையே, மாறாக அவங்க they are willing to cooperate. என்னன்னா அந்த மாதிரி ஒன்றும் மறைக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. வெளிப்படையாக நாங்கள் நல்ல விஷயங்கள் செய்யும்போது அது ஒருத்தர் பார்க்கணும்னு விரும்பினாருன்னா சந்தோஷமா நான் ஒரு கையில் உங்களுக்கு நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா, நான் நல்ல விஷயம் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா உட்கார வச்சு கையில் ஒரு கப் ஆஃப் டீ கொடுத்து நான் உங்களுக்கு காமிப்பேன். இதில் என்ன தப்பு இருக்குது? அதில் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு ஏன் வலிக்குது, காங்கிரஸ்காரங்களுக்கு ஏன் வலிக்குது? அடுத்தது அவரை ஒரு அதிகாரியை போட்டு ஒரு வலையை போட்டு இழுக்கிறார் அப்படின்றது ஏதோ ஒரு ஸ்கூல்ல சின்ன பசங்க லாலிபாப் கொடுத்து இழுக்கிற மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிற மாதிரி பேசப்படுது. இது ஒரு இட்ஸ் நாட் அ வெரி மெச்சூர் அலிகேஷன் தான் நான் நினைப்பேன். அதுல அவர் பங்கேற்கணும்னு விரும்புறாரு. அதோட பெரிய விஷயங்கள்லாம் இருக்குங்க. இப்போ ஜஸ்ட் இங்கேருந்து ஒரு 20 நிமிஷம் தூரம் தான் ராமேஸ்வரத்துல இருந்து என்னுடைய நண்பர் லோகநாதன் சொல்லிட்டு இருந்தார், வெரி சீனியர் ஜேர்னலிஸ்ட். அங்கே சைனாக்காரன் பேஸ் போட்டிருக்கான். இதெல்லாம் நம்ம இதை பற்றியெல்லாம் நம்ம கவலைப்பட மாட்டோம், ஏன்னா நமக்கு தெரியாது, நம்ம பேப்பரே படிக்கிறது கிடையாது. ஆனால் மாறாக இந்த மாதிரி பாலிடிக்ஸ் தான் பண்ணிட்டு இருக்கோம். அதெல்லாம் பார்க்கணும். நம்ம பெரிய பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்குது, பரவலாக பேசப்படுது. தெரிஞ்ச வட்டாரங்கள், அதாவது நாலேஜபிள் சர்க்கிள் சொல்லுவோம் நாங்கள். அடுத்த பெரிய போர் இப்போ நார்த் ஈஸ்ட்டு ஹிமாலயாவில் எப்படி ஒரு பேட்டில் ஃப்ரண்ட் இருக்கோ, அடுத்தது தமிழ்நாட்டில் ஒரு பேட்டில் ஃப்ரண்ட் உருவாகலாம், அதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா சைனா அந்த அளவுக்கு இலங்கையில் அவனுடைய இன்ஸ்டலேஷன்ஸு, இண்டஸ்ட்ரீஸு, அது மட்டும் இல்லை டிஃபென்ஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ், அது மட்டும் இல்லை நேவல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ், அங்கே உள்ள நார்த் ஸ்ரீலங்கா ஜஸ்ட் ஆஃப்டர் ஜாஃப்னாக்கு கொஞ்சம் தூரத்தில் இருக்கிற தீவுகளில் நடுந்தீவு, மூங்குடுதீவு, இந்த மாதிரி இடங்கள் எல்லாம் அவர் அந்த சைனா நாடு இன்ஸ்டலேஷன் போடுறார். சும்மா ஒரு விண்மில்ன்ற ஒரு போர்வேல
இதெல்லாம் கொஞ்சம் கவனிக்கணும், பார்க்கணும். அதை பத்தி கொஞ்சம் வருத்தப்படணும், பேசணும். அது மத்திய அமைச்சகம் மட்டும் எனக்கு நான் நினைக்கிறேன் இங்கே உள்ள முதலமைச்சருக்கு அது தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே முதலமைச்சரும் அது இப்போ இருக்கிற டிஜிபி இஸ் வெரி டஃப் மேன் அண்ட் சிஎம் இஸ் டூயிங் எக்ஸலண்ட் ஒர்க். அவங்கள செயல்பட விடுங்க. இதெல்லாம் சும்மா பாலிடிக்ஸ் பண்ணிக்கிட்டு பெரிய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு, அதை பாருங்க. இந்த இந்த ரியாக்ஷனுக்கு கூட சொல்லும் போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த விவகாரத்துக்கு ரியாக்ட் பண்ணது அப்படிங்கிறது காங்கிரஸ் உடைய மூத்த தலைவராக இருக்கக்கூடிய பீட்டர் அல்போன்ஸ் ரியாக்ட் பண்ணியிருக்காரு. அவர் வந்து க்ளோஸ் டு டிஎம்கே அப்படிங்கிறதால டிஎம்கே நேரடியா விமர்சனம் செய்ய முடியாது அப்படிங்கிறதால பீட்டர் அல்போன்ஸ் மூலியமா இந்த விமர்சனம் முன்வைக்கப்படுது. இதற்கு இந்த விமர்சனத்துக்கு பின்னாடியும் திமுக தான் இருக்கு அப்படின்னு இந்த சைடுல இருக்கவங்க விமர்சிக்கிறாங்க. அது அது ஒரு ஊகம் தான் நான் நினைப்பேன். அது இந்திய திமுக அதிமுகவுக்கு எதிராக இதே ராஜ்பவனுக்கா போய் பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ கவர்னருக்கு ஒரு ரோல் இருக்குன்னு தானே அர்த்தம். அது திமுக ஏத்துக்குது தானே. நம்ம கவர்னர் ஒரு வெறும் ரப்பர் ஸ்டாம்ப் அப்படின்னு நம்ம ஏன் நினைச்சுக்கிட்டே போனோம்? அவருக்கு ஒரு வேலை இருக்கு. வேலை அவர் தானே எடுத்து செய்யும் போது செய்யட்டுமே. இது பீட்டர் அல்போன்ஸ் டிஎம்கேவோட ப்ராக்சி அப்படின்னு பீட்டர் இஸ் அ வெரி சீசன்ட் பாலிட்டிஷியன், ஃபார்மர். அவர் பார்லிமெண்ட்ல இருந்தவர். அவருக்கே அந்த மாதிரி அவர் இறக்கி நம்ம பேசுவானே. அவர் ரொம்ப ஒரு சீசன் மேன், சீனியர் மேன். அவர் தனக்கு தோணினது அவர் பேசுறாருன்னு நம்ம நினைக்கலாமே. That's how I look at it. ஓகே சார். இப்போ இந்த விவகாரத்திலேயே வந்து அடுத்ததா சொல்லப்படக்கூடியது இந்த அரசு திட்டங்கள்ல ஆளுநர் வந்து தலையிடுவாரா? ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடி ஆளுநரா இருந்தக்கூடிய பன்வாரிலால் புரோஹித் வந்து டிஸ்ட்ரிக்ட் வைஸாவே போய் இன்ஸ்பெக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணாரு. ஆனா இப்போ இனிஷியலா வந்து கவர்னர் பிரஸ்டேஷன் ஆரம்பிச்சிருக்காரு. இது மூவ் ஆகுறது அந்த சைடு கூட மூவ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேர் வந்து யூகம் சொல்றாங்க. அது ஒரு ஹைப்போதெட்டிக்கல் கொஸ்டின். அது இந்த மாதிரி நடக்கலாம், அப்படி நடக்கலாம், மழையும் வரலாம், புயலும் வரலாம் அப்படின்னு பேசுறது, அது இதுக்கு நம்ம இன்னொன்று நீங்க இப்போ சொன்னதெல்லாம் நான் கேட்குறேன். அவர் புரோஹித்த ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டா போனதுனால ஏதாவது அங்கே பிரச்சனைகள் ஏதாவது வெடிச்சுதா என்ன? ஏதாவது ஒரு நம்ம டெவலப்மெண்ட் ஒர்க்கோ வெல்ஃபேர் ஒர்க்கோ ஏதாவது பாதிக்கப்பட்டதா? மாறாக நான் பார்த்தது, அப்போ நான் டெக்கன் கிரானிக்கில் ரொம்ப ஆக்டிவாக நாங்கள் இருந்தோம், நாங்கள் பார்த்தோம். அதில் சமதி கலெக்டர்ஸ், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ் ரொம்ப வில்லிங்காக தான் வந்து பேசினாங்க. அவர்கிட்ட டீட்டெயில்ஸ் கொடுத்தாங்க. மக்கள் வந்து பார்த்தாங்க. ஏதோ ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ரெப்ரசன்டேட்டிவ் அப்படின்னு மக்கள் நினைச்சுக்கிட்டா கூட ஏதோ நல்லது நடக்குதுன்னு நினைக்கிறாங்கல்ல. ஒரு அக்கௌண்டபிலிட்டி ஏதோ நடக்குது அப்படின்னு தெரியுதுல்ல. அதுல என்ன தவறு? ஏதாவது கெடுதல் நடந்ததா? எனக்கு தெரியல. அந்த மாதிரி இப்போ திருப்பி அந்த மாதிரி நடக்கும் அப்படின்றது நான் நினைக்கல. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் போறது பதிலாக இப்போ அது ஃபார்மர் இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர் என்னுடைய கண்ணோட்டத்தில் நான் என்ன நினைக்கிறேன், இட் ஷுட் பி மோர் கன்சர்ன் அபவுட் தி லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன். அதான் முதல்ல எடுத்த உடனே அதுதான் டிஜிபி கிட்ட பேசியிருக்காரு. அது ஒரு பெரிய இஷ்யூ வருதுங்க. அது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டு போயிட்டு பஞ்சாயத்தில் என்ன நடக்குது, தூர் வாடுறாங்களா இல்லை காவா வெட்டுறாங்களா அப்படின்றது பார்த்தா நல்லது தான். அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. பிடபிள்யூடி மினிஸ்டர் தான் பார்க்கணும், எலக்ட்ரிசிட்டி மினிஸ்டர் தான் பார்க்கணும்னு ஒன்றும் இல்லை. இன்னொருத்தர் வந்து பார்த்தா அதில் ஒன்றும் தப்பு இருக்குது. அவர் ஏதாவது இப்போ ஒவ்வொரு ப்ராஜெக்டும் பட்ஜெட்டில் நடக்கப்படுற ஒவ்வொரு ப்ராஜெக்டும், மேஜர் ப்ராஜெக்ட்ஸாக இருக்கட்டும், மைனர் ப்ராஜெக்ட்ஸாக இருக்கட்டும், சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட கண்ட்ரோலர் ஆடிட்டர் ஜெனரலால் ஆடிட் செய்யப்படுது. அது சென்ட்ரல் கவர்மெண்டோட தலையீடுன்னு சொல்லாம கான்ஸ்டிடியூஷன்ல சில செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் இருக்கு. இது பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டோடைய ஒரு லெகசி. இது நமக்கு தேவையில்லை அப்படின்னா சரி, கான்ஸ்டியூஷன் அமெண்ட் பண்ணி பார்லிமெண்ட்டை சொல்லி, அப்போசிஷன் பார்ட்டி ரொம்ப ஒரு காலத்தில் ஸ்ட்ராங்காக இருந்தோம் நம்ம காங்கிரஸ் பார்லிமெண்ட்டில், கவர்னரை தூக்கிருக்கலாமே, கவர்னரை வேண்டாம்னு சொல்லியிருக்கலாமே. இது ஒரு சிஸ்டம் ஆஃப் செக்ஸ் அண்ட் பேலன்சஸ். ஒருவேளை
ஸ்டேட் கவர்மெண்ட் கான்ஸ்டியூஷன் எதிராக செயல்படுற பட்சத்தில் ஏதாவது ஒரு செக் இருக்கணும். கவர்னர் ஆர்டிகல் 367 அந்த மாதிரி ஏதாவது ஒரு இருக்கணும் அப்படின்னு அப்போ கான்ஸ்டியூஷன் ஃப்ரேம் பண்ண த ஃபாதர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் நினைச்சாங்க. நம்ம கவர்மெண்ட் அப்படி கிடையாது. திஸ் கவர்மெண்ட் இஸ் டூயிங் வெரி வெல். அதனால அதுக்கு தேவையில்லை. மாறாக கவர்னர்ப்பா நானும் ஒரு கை கொடுக்குறேன் அப்படின்னா அது ஏன் அந்த கையை ஏன் தட்டுவானே? முதலமைச்சர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். தலைமை செயலாளர் அதுக்கு ஃபெசிலிட்டேட் பண்றாரு. குறை சொல்றவங்க அது எதிர்கட்சி, காங்கிரஸ் எதிர்கட்சி, அது அதோட செயல் செய்யுது. நம்ம மீடியால அதை பத்தி நம்ம பேசுறோம், நம்ம செயல் நம்ம செய்யறோம், அவ்வளவுதான். இத வந்து இப்போ அண்ணாமலையோட இதை கனெக்ட் பண்ணி சொல்றாங்க. ஏன்னா வந்து இப்ப அண்ணாமலை வந்து ஏற்கனவே வந்து கவர்னரை போய் மீட் பண்ணி தமிழ்நாடோட லா அண்ட் ஆர்டர் சுச்சுவேஷன், அதை தாண்டி நிறைய விஷயங்கள், இந்த ஸ்டேட் கவர்மெண்டோட விஷயங்கள் பத்தி பேசியிருக்காரு அண்ணாமலை நம்ம கவர்னரை பார்த்து. அதுக்கப்புறம் வந்து அண்ணாமலை தொடர்ச்சியா வந்து நம்ம டிஎன்இபி மினிஸ்டர் ஆகட்டும், டிரான்ஸ்போர்ட் ஆகட்டும், ஒரு டிபார்ட்மெண்ட்ல சில விஷயங்கள் புகார்களா வந்து சொல்லிட்டு இருக்காரு. அது வந்து ஒரு விவாதத்தை கிளப்பிட்டு இருக்கு. அதற்கு நடுவுல இந்த மாதிரி வந்து கவர்னர் வந்து இந்த அறிக்கை பிரசன்டேஷன் கேட்கிறாரு, துறையோட செயல்பாடு கேட்கிறாரு. இதுக்கும் ரெண்டும் கனெக்ட் பண்ணி பாக்குறாங்க. அதாவது கவர்னருடைய இந்த நடவடிக்கைக்கு பின்னாடி அண்ணாமலை உடைய இந்த விமர்சனங்களும் இருக்கும், அண்ணாமலை கொடுத்த விஷயங்களும் இருக்கும் அப்படின்னு கனெக்ட் பண்ணி பாக்குறாங்க. அதாவது பீட்டர் அல்ஃபோன்ஸோட அலிகேஷனுக்கு பின்னாடி முதலமைச்சர் இருக்கிறார். இப்போ கவர்னருடைய செயலுக்கு பின்னாடி அண்ணாமலை இருக்கிறார். அதாவது ரெண்டு பேருமே தனிப்பட்ட ஒரு செயல்பட முடியாத ஆட்களா? சரி, அண்ணாமலைக்கும் ஒரு பொறுப்பு இல்லைல்ல, பொறுப்புன்றது ஒன்று இருக்குல்ல. ஆஸ் அ பிஜேபி ரூலிங் அட் த சென்டர், அதோடைய மாநில தலைவர், அவர் ஒரு திட்டம் வச்சிருக்காரு. ஒரு அடுத்த எலெக்ஷன்ல அடுத்த ஸ்டேட் அசம்பிளி எலெக்ஷன்ல பிஜேபி கவர்மெண்ட்டை பிடிக்கணுன்ற ஒரு பெரிய ஒரு தீவிரமான ஒரு முயற்சியில் இருக்கிறாரு. அதுல இதெல்லாம் பண்றது இப்போ அஜிடேஷன், பப்ளிக் அஜிடேஷன், தெருவில் நின்று பஸ் நிறுத்துறது, கள்ள தூக்கி அடிக்கிறது தான் எதிர்கட்சியோட வேலை கிடையாது. மாறாக ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ், சரி இது குற்றச்சாட்டு, இது சரியில்லை, அது சரியில்லை அப்படின்னு முதலமைச்சர்கிட்டயோ தலைமை செயலாளர்கிட்டயோ கவர்னர்கிட்டயோ கேட்குறது, அது எடுத்து சொல்றதுல ஒன்றும் தப்பு கிடையாது. தட்ஸ் எ வெரி சிவிலைஸ்டு, டிசிப்ளைன்டு, கல்ச்சர்டு பாலிடிக்ஸ் தான் நான் நினைப்பேன். அப்படிதான் நான் சொல்லுவேன். இது எப்படின்னா, நம்ம ஸ்கூலுக்கு போகும்போது நான் சப்பா போட்டுருக்கிறேன், கொஞ்சம் ஒரு கரை விழுந்ததுன்னா பக்கத்தில் இருக்கிறவன் ஏதாவது கொஞ்சம் தொடச்சிக்கலாம் அப்படின்னு சொன்னா அது என்னங்க தப்பு? அதில் ஏதாவது ஒரு உள்நோக்கம் எதுக்குங்க? இந்த இதில் பார்த்தீங்கன்னா கரை கூட இல்லை, சொக்கா கிளீனாக இருக்கு நம்ம கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும். நீங்க ஏதோ திமுகவோட விசிறின்னு நினைக்காதீங்க. அது ஜேர்னலிஸ்ட் நான் பார்க்குறேன். நான் 40 வருஷம் நான் பார்த்துருக்கேன். ஒவ்வொரு கவர்மெண்ட், ஒவ்வொரு கட்சியும் பார்த்துருக்கேன். நல்லது நடக்குதுங்க, நல்லது நடக்குது. 4 பேர் கேட்டா நல்லதுதான், பரவாயில்ல. தங்கத்துக்கு தான் நம்ம மெருகு ஏற்ற முடியும். அது தேய்க்க அது வலிக்குதுன்னு சொல்ல முடியாது, மெருகு ஏறுதுங்க. நன்றி சார். பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளிச்சேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ, நன்றி.